சீனிவாசன் டீ கடையில் டீ குடிக்கும் பொழுது அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் வந்து, ஏன்பா 10th ரிசல்ட் வெளியாயிடுச்சு, உன் பொண்ணு எத்தனை மார்க்குன்னு கேட்குறாரு. அதை ஏன்பா இப்போ கேட்குற, என் பொண்ணு வெறும் 350 மார்க் தான் எடுத்திருக்கு. ஏன்பா உன் பையன் 10th எத்தனை மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு கேட்குறாரு. அவன் வெறும் 380 மார்க் தான் எடுத்திருக்கான். நான் காலையிலேருந்து அவன்கிட்ட பேசவே இல்லையே. நானும் என் பொண்ணை காலையில் ரொம்ப கோபமாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே இன்னொருத்தர் வந்து ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து, என் பையன் 280 மார்க் எடுத்திருக்கான், எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு அவங்க 2 பேரும் அவர்கிட்ட, ஏன்பா எங்கள் பசங்கள்லாம் 380 350 மார்க் எடுத்ததுக்கே நாங்கள் திட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நீ என்னடானா வெறும் 250 மார்க் எடுத்ததுக்கே ஸ்வீட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவரும், ஏன்பா ஏற்கனவே பசங்க மார்க் கம்மியாயிடுச்சுன்ற வருத்தத்தில் தான் இருக்குங்க. அந்த நேரத்தில் பெற்றவங்க நம்ம அவங்கள திட்டியோ இல்லை கடுமையாக பேசுகிறதாலையோ அவங்க இன்னும் மன உளைச்சலுக்கு தான் ஆளாவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தான் பசங்க தப்பான முடிவை எடுக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் உங்கள் மனசை தொட்டு யோசிச்சு பாருங்கள். எந்த ஒரு பசங்களும் மார்க் கம்மியாயிடுச்சுன்றதுனால அவங்க தப்பான முடிவை எடுக்கிறதில்ல. பெற்றவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோ என்ற பயத்தில் தான்